ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேபி பிறந்தாச்சு, அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நாங்கள் வந்து வீட்லேயே சின்னதாக ஒரு வளகாப்பு பண்ணியிருந்தோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கேக் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ளே வந்து நம்ம பிங்க் கலர் க்ரீம் வச்சுருந்தோம் அப்படின்னா கேர்ள் பேபி, ப்ளூ கலர் க்ரீம் வச்சுருந்தோம் அப்படின்னா பாய் பேபி அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு கொஞ்சம் மார்னிங் சிக்னஸ்லாம் இருந்ததுனால என்னால் வந்து கேக்கை வந்து நான் நினச்ச மாதிரி ஃபினிஷ் பண்ண முடியல. இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நீங்க வர மாட்டீங்க. ஸ்டோரி டைம். அலாண்ட்ரா வந்து நார்மல் டெலிவரி தான். ஆனால் இந்த குழந்தை வந்து ஹெட் டவுன் வராததுனால ஃபஸ்ட்டே வந்து சிசேரியன் தான் பண்ணோம் அப்படின்னாங்க. ஆனால் டேட் ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்போவும் வந்து ஹெட் டவுன் வரல அப்படின்னா சிசேரியன் போவோம், இல்லைனா வந்து நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தா ஹெட் டவுன் வரவே இல்லை, மேலே தான் இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு நல்ல காலையில் வந்து கொஞ்சம் வளைச்சி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அலாண்ட்ரா காலையிலே பயங்கர எக்ஸைட்டடாக வந்தா. ஃபஸ்ட்டே வந்து டேட் சொல்லிட்டனால அவள் சொல்லிட்டு இருந்தா, இன்னும் 5 days தான் இருக்குது, இன்னும் 4 days தான் இருக்குது, இன்னும் 3 days தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு அந்த எபிடியூரல் போடுவாங்கல்ல, மயக்க ஊசி போடுறது வரைக்கும் நல்லா தைரியமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த காலெல்லாம் மறுத்தது ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஒன்று அவங்ககிட்ட சொல்கிறேன், கிவ் மீ 5 minutes டைம், நான் ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி வரேன், 2 minutes தாங்க, 1 minute தாங்க அப்படிலாம் சொல்லி பார்க்குறேன். அவங்க சொன்னாங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நீ எதுவும் பண்ண முடியாது, தைரியமாக இருங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. காலை தூக்க ட்ரை பண்ணுறேன். சொன்னாங்க காலை தூக்குனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து நம்ம நார்மல் டெலிவரினாலும் சரி சிசேரியனாலும் சரி ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்கலாம். நார்மல் டெலிவரிக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே கூடவே இருப்பாங்க. சிசேரியனுக்கு வந்து கரெக்டாக அந்த பேபியை வெளியே எடுக்கிறப்போ மட்டும் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வருவாங்க. நம்ம போட்ட சத்தத்தில் வந்து ஃபஸ்ட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து டாக்டர் என்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வருவாங்க, நீங்கள் இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏதோ வலிக்க ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நினச்சிப்பாங்க, அதனால கொஞ்சம் காமாக இருங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன்னா எனக்கு வந்து ரொம்ப பயமாக தான் இருந்தது அந்த டைம். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க பயந்துட்டாங்க, என்னது வலிக்குதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை வலிக்கல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. அப்புறம் வந்து ஓகே எல்லாமே சேஃபாக முடிஞ்சது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவாங்க. ஒரு 2 minutesல பேபியை வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 minutes வந்து ஹஸ்பண்ட் கூடவே தான் இருந்தாங்க. அந்த ஸ்டிச் எல்லாம் முடிக்கிறது வரைக்கும் கூடவே தான் இருந்தாங்க. அதனால் அவங்க கூட இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. இல்லைனா வந்து டாக்டர்ஸ்லாம் ஒரு வழியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்ட சத்தம் அப்படி நினச்சிருப்பாங்க, 7 கழுத வயசானதுக்கப்புறமும் இந்த மாதிரி சத்தம் போட்டு. அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் வந்து அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து மாற்றினாங்க. அப்போ தான் வந்து அலாண்ட்ரா அத்தை மாமா எல்லாரையும் வந்து பார்க்க வர முடியும். அது வரைக்கும் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் கூடவே இருந்தாங்க. பொதுவே வந்து டெலிவரி ஆனால் வந்து அவ்வளோ பார்த்து சாப்பாடு செய்வாங்க. ரொம்ப வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற சாப்பாடு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல சாப்பாடு, ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு விதவிதமாக சாப்பாடு, ஒரு மெனு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து எனக்கு ஃப்ரீ, அம்மாவுக்கு வந்து ஃப்ரீ, கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான், நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதில் வந்து டெய்லி விதவிதமாக சாப்பாடு. அலாண்ட்ராக்கு வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக போச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதே அவளுக்கு ஒரு ஆனந்தம். நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோன்னா போதும், அவங்க வந்து ரூமுக்கே கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும். இதில் வந்து சிக்கன் நூடுல்ஸ், அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரைஸ், அப்புறம் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா ஆர்டர் கூடயும் நமக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ், இல்லை வந்து காஃபி, அப்புறமா எல்லாத்துக்கூடயும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க டெசர்ட்க்கு. இல்லை வந்து வேறே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் கொஞ்சம் சின்ன குட்டி ஸ்நாக் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்னதாக ரொம்ப நிறைய இல்லை, ஆனால் கொஞ்சமாக கொடுக்கும்போது நமக்கு எல்லாத்துலேயும் நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரூம்ஸ் பக்கத்தில் வந்து சின்ன ஸ்டேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஆப்பிள் ஜூஸ், அப்புறமா காஃபி, ஜெல்லி, அப்புறம் என்னடா வச்சுருந்தாங்க,
கொஞ்சம் சாக்லேட்ஸ், அப்புறமா வந்து பிஸ்கெட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சும்மா அப்பப்போ பசிக்கிறப்போ போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டம் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். இந்த மீலோட வந்து கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் போய் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு, வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறமா வந்து கெசீடியா கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம மெட்ராஸ் சமையல் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் சீஸ்லாம் வச்சு பண்ணுறது, அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறோம், அதனால் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணோம். அதுக்கு வந்து மஷ்ரூமில் வந்து அந்த கெசீடியா அந்த டார்ட்டியாக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் யோகர்ட், அப்புறம் வந்து ஒரு முட்டை, ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கிரேப்ஸ் கொடுத்தாங்க. கடைசியாக கிளம்புறப்போ வந்து சிப்ளிங் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஏன்னா வந்து பெரிய அக்கா இல்லை வந்து அண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க ரொம்ப ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேக் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கிட்ஸு அக்கா அண்ணாவை வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களும் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த இதுக்காக அவங்க வந்து சிப்ளிங் கேக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, ஃபஸ்ட் டே வந்து அப்படி போச்சு. 2வது நாள் வந்து காலையில் எப்பவும் போல் நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சது தான். அப்படி ஒரு வலி, அப்படியே யாரோ கத்தி வச்சு சர்க்குன்னு ஒரு கோடு போட்ட மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெயின். அப்போ தான் தெரிஞ்சது நார்மல் டெலிவரிக்கும் சிசேரியனுக்கும் வந்து உள்ள வித்தியாசம். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்கள் அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, சிசேரியன்னா அது நல்லா தான் இருக்கும், நார்மல் டெலிவரியோட ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. அவளை நம்பி நான் போனேன், ஆனால் அவனை ஏமாற்றிட்டான். அவ்வளோ ஒரு பெயின். நார்மல் டெலிவரி வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை. ஏன்னா வந்து இங்கே நார்மல் டெலிவரிக்கும் வந்து எபிடியூரல் அந்த மயக்க ஊசி போட்டுருவாங்க. அப்போ வந்து மீதி வேலைலாம் நர்ஸுக்கு தான் இருக்கும். நான் சும்மா வலிக்கிற மாதிரி ஆக்டை தான் விட்டேனே தவிர எனக்கு ரொம்பலாம் வலி தெரியவே இல்லை. அது ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு வந்து சுத்தமாக வலியே தெரியல. அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது நார்மல் டெலிவரி. அதே மாதிரி தான் சிசேரியனுக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 2வது நாள் எந்திரிக்கும் போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ வலி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் அந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது. அவங்க பெயின் கில்லர்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் டே நம்ம ஆப்ரேஷனுக்கு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து நாள் ஆப்ரேஷன் முடிஞ்ச அன்னைக்கே வந்து எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக தான் வந்தேன். ஆனால் அப்புறம் 2வது நாள் எந்திரிக்கும் போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ வலிச்சுது அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டரும் வந்து சொன்னாங்க, நீங்கள் நடந்தால் தான் இந்த காரிடரை சுற்றி வந்தால் தான் நான் வந்து வீட்டுக்கு விடுவேன் அப்படின்னாங்க. அப்புறம் அர்ஜுனன் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுன்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போட்டு ஜீப் மட்டும்தான் மிஸ்ஸிங் போட்டு எப்படியா நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 2வது நாள் நான் வந்து அந்த காரிடாரை ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கப்புறமா தான் வீட்டுக்கு விட்டாங்க. இன்னொரு நாள் இருக்குன்னா இருக்கலாம் அப்படின்னாங்க. 3 நாள் இருக்கலாம்னா இருக்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் வீட்டுக்கு போனால் தான் எனக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நார்மல் டெலிவரினாலும் மோஸ்ட்லி 2 days இல்லை 3 days வச்சுருப்பாங்க. சிசேரியன்னாலும் 2லேருந்து 3 நாள் தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நாங்கள் 2வது நாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். வெல்கம் தங்கம். அப்புறமா நமக்கு வந்து கரண்டி பிடிக்கிறதுக்கு இன்னொரு கையும் வந்திருக்கு. ஏற்கனவே அக்கா ஒருத்தங்க கரண்டி பிடிக்கிறது பத்தாதுன்னு இப்போ தம்பியையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என்னடா அலான்றாக்கு ஒரே சந்தோஷம். ஹாஸ்பிட்டல் அவ்வளோ வேலை செஞ்சு தந்தா, வீட்லேயும் வந்து எல்லாம் அதை எடுத்து தானா எனிதிங் ஃபார் மை பிரதர். இல்லை தங்கம். ஆமாம். I ate some snacks. I bought something. சரி, தம்பி நீ பாத்தியா? தம்பிக்கு என்ன நான் பண்ணி தந்த? A lot of things. ஆமா, தம்பிக்கு எல்லாமே பண்ணல நீ. சரி. அப்புறம் ஹாஸ்பிட்டல் உனக்கு நல்லா பிடிச்சிருந்தா? Yes. ஹாஸ்பிட்டல் போணுமா? Yes. நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம்ல. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். வேற ஸ்நாக்ஸே உங்களுக்கு கிடைக்கலன்னா எங்கேயும். கேண்டி இருந்துச்சா? வேற இடத்துல கேண்டீஸே இல்லைன்னா அம்மாக்கு அப்பப்போ ஆப்ரேஷன் கேண்டி கிடைக்கும். அடப்பாவீங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. பை பை. தம்பி சொல்கிறானா? சரி.